எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவெடுக்கும்போது, இல்ல புது ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கலாம்னு நினைக்கும்போது, நமக்கு முன்னாடி வந்து நிற்கிற முதல் கேள்வி, மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அப்படிங்கிறது தான். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு தான். ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வெளிய போகும்போது, எல்லாரும் நம்மையே பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அத பத்தி எல்லாரும் சிரிக்கிற மாதிரியோ இல்ல நம்ம தப்பா நினைக்கிற மாதிரியோ ஒரு பயம் வந்துடும். இத சைக்காலஜில ரொம்ப எளியா புரிஞ்சுக்கலாம். நமக்கு எப்பவுமே நம்ம தான் உலகத்தோட மையம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய சின்ன விஷயத்த கூட மத்தவங்க ரொம்ப கவனிப்பாங்கன்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, மத்தவங்களும் நம்ம மாதிரியே தான். அவங்களுக்கும் அவங்க கவலை, அவங்க வேலை, அவங்க மேல மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு பயம் கூட இருக்கும். இவ்ளோ ஏன், நம்ம கவனிக்க யாருக்குமே நேரம் இருக்கிறதில்லன்னு தான் சொல்லணும். நமக்கு இது ஒரு பெரிய சுமையா தெரிஞ்சாலும், உண்மையில இது நம்ம வாழ்க்கைய நிம்மதியா வாழ விடாம தடுக்கிற ஒரு தடை. இந்த பயம் இருக்கிற வரை நம்ம நிஜமான திறமைய வெளிப்படுத்த முடியாது. நமக்கு புடிச்ச விஷயத்த கூட பயந்து பயந்து தான் செஞ்சுகிட்டு இருப்போம். இந்த உணர்வு வந்தா நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நம்ம பண்ணக்கூடிய சின்ன தவறுகளை எல்லாம் மத்தவங்க பெருசா கவனிக்க போறதில்ல. ஒருவேளை கவனிச்சாலும் அது அவங்களுக்கு ஒரு சில நிமிடம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையே உங்க நிம்மதிக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவர்களோட பார்வைக்காக வாழாம நமக்காக வாழ பழகிக்கிட்டா இந்த பயம் தன்னால குறையும். இத ஒரு நிம்மதியான மாற்றமா பார்க்கலாம். உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. மத்தவங்கள பத்தின கவலை இல்லாம நீங்களா இருங்க. இந்த கணிப்புரிதல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள்.